ஏய், எனக்கே கொஞ்சம் தாண்டி இருக்க. டே, உங்க அம்மாவை கூப்பிடுடா. ஏன் மெண்டலு, நான் கலர் தாண்டி குடிச்சிட்டு இருக்கேன். போ. ஏமாமா, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் பேசுறது கவனிக்கவே மாட்டேங்கிறேன், நான் பேசுறது பிடிக்கவே பிடிக்காதா? இல்லைம்மா, பிடிக்கும்மா. ஆனால் நீ பேசுறதுல எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன வார்த்தை பிடிக்குமாமா? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவே இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏமாமா, நான் செத்து போனதுக்கு அப்புறம் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவியா? சை, என்னடி இப்படி பேசுகிற? அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி. உண்மையாவா மாமா? ஆமாம், இப்போ இருக்க இஎம்ஐயே என்னால் கட்ட முடியல, இதில் இன்னொரு இஎம்ஐ வேறு கட்டுறமா நான்? என்ன நித்யா, அமைதியாக தலையெல்லாம் வலிக்குது. என்ன நீ எப்ப பார்த்தாலும் தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுங்கிற அந்த வாய் வலிக்காதா? மூடிட்டு போ. ஏமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஐஸ்கிரீமு, பிரியாணி, பீஸு இது மாதிரி நிறைய வாங்கி கொடுத்தேன், இப்போ ஒன்றுமே வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. ஏமாமா? மீன் சிக்கிற வரைக்கும் தான் கொக்கு இற போடுச்செல்லாம், சிக்கினதுக்கப்புறம் இற போடுமா? அப்படியா? சரி, இப்போ சிக்கிறது மீனா இல்லை கொக்கா? ஏங்க, வெங்காயம் தக்காளி நான் உங்களுக்கு இப்படி அறிய சொன்னேன். ஏம்மா, வெங்காயம் தக்காளின்னா இப்படித்தான் அறிவாங்க. நான் கறி குழம்புக்கு அறிய சொன்னேங்க. ஏம்மா, கறி குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, புறா குழம்புக்கு இப்படித்தாம்மா வெங்காயம் தக்காளி அறிவாங்க. இப்படி அறியறதுனால குழம்பு நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இது ஒரு காரணம். இப்போ மேல தப்பே வராதுல்ல. இப்போ கறி குழம்பு நல்லா இல்லைன்னா கூட இப்போ வெங்காயம் தக்காளி நீ அறிஞ்சதுனால தான் குழம்பு நல்லா இல்லாமல் போச்சுன்னு வலி ஏன் மேலே தூக்கி போட்டுருவா. சரியான டெக்னிக் யூஸ் பண்றாளே. ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன சந்தேகம்? இந்த பெண்கள் எல்லாம் சுடுகாட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? அங்கேயே ஆண்கள் சந்தோஷமா இருக்கட்டும்னா. ஏங்க, எங்க அம்மா உனக்கு மாமியார், உங்க அம்மா எனக்கு மாமியார். இந்த ரெண்டு அம்மா கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்குன்னா சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு வித்தியாசமா? என்னன்னு தெரியல, நீங்க சொல்லு. எங்க அம்மா ஊர்ல நடக்கிற கதையெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து சொல்லுவாங்க. உங்க அம்மா என் கதையை கொண்டு போய் ஊரெல்லாம் சொல்லுவாங்க.